ஒன்று சாமுவேல் அதிகாரம் 2 வசனம் 2. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, மேலே கூறப்பட்ட வசனத்தில் அன்னாள் தேவனை தனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் அவள் ஜெபத்திற்கு பதிலளித்தபடியினால் கர்த்தரை மனதார துதித்து பாடினதை பார்க்கிறோம். முதலாவது, அன்னாள் கர்த்தரின் குணாதிசயங்களில் மிகவும் சிறந்ததும் குறிப்பிடத்தக்கதுமான கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து பாடுகிறாள். நம்முடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்த தூதர்கள் மத்தியில் வீற்றிருக்கிறவர். எனவே பரலோகத்தில் தேவதூதர்கள் அவரை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டுள்ளனர் என்று வெளிப்பாடு 4:8 சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ஆகவேதான் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று. நாம் நம்முடைய தேவனை தொழுது கொள்ள நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான தகுதி என்னவெனில் பரிசுத்தம். ஏனெனில் பரிசுத்தம் இல்லாமல் அவரை ஒருவரும் நெருங்கவோ தரிசிக்கவோ முடியவே முடியாது. அதுபோலவே இயேசுவின் மீது மிகுந்த அன்பும் பாசமுடைய இயேசுவின் அன்பின் சீசராகிய பேதுருவும் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். பிரியமானவர்களே, வேதத்தினுடைய ஆதாரமே பரிசுத்தம். மேலும் பரிசுத்த வேதாகம் எழுதப்பட்டதன் நோக்கமும் மனிதன் தேவனை போன்று பரிசுத்தமுள்ளவனாக மாற வேண்டும் என்பதுதான். அதனால்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வந்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டியதாயிருந்தது. அதனால் பாவ இயல்புள்ள மனிதர்கள் யாராக இருந்தாலும் இயேசு என் பாவங்களுக்காக மரித்துள்ளார் என்று நம்பும்போது பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அப்படி பரிசுத்தமாகி பாவமன்னிப்பு பெற்றவர்களே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியுமே அல்லாமல் வேறு ஒருவரும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உமக்கு நன்றி அப்பா. அந்நாளைப் போல நாங்களும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை பாடி துதிக்கவும் பரிசுத்தத்தோடு உம்மை நெருங்கவும் தரிசிக்கவும் வேண்டிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறிரோ, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறீர். நல்ல கையை தட்டி, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ,